இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே என்னன்னா, அந்த மூன் இஸ் பியூட்டிஃபுல். ஏற்கனவே போட்ட ஒரு எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்தேங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்ப நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாம். இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டு தான் காட்டுறாங்க. அவன் ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருந்து அவனோட ஸ்டோரி எழுதிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அவன் தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பா. அது அவங்க அம்மா பார்த்துட்டு நேத்து ஃபுல்லா நீ தூங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சரி இன்னைக்கு உன்னோட ஸ்போர்ட்ஸ் டேக்கு நாங்க 2 பேரும் வராம இருக்கிறதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்புறம் அவனோட அப்பா வந்து கேக்குறாரு, என்னப்பா புக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே அவன் ஷாக் ஆயிட்டான். கவலைப்படாத, நான் ஒன்னும் திட்ட போறது இல்ல உன்ன. நானும் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தேன். உனக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இப்ப ஸ்கூல்ல காமிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் டேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப காமிக்கிறாங்கல்ல, இவ பேர் சின்னாட்சோ, இவ அக்கானோட ஃப்ரெண்ட். என்னோட ப்ளூ டீம் தாண்டா வின் பண்ண போதுன்னு சொல்லிட்டு மாசா சொல்லிட்டு இருக்கா. நம்ம அக்கானே சொல்றா, எனக்கு பதட்டமா இருக்கே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவளோட பொம்மையை பிடிச்சி அழிச்சிட்டு இருக்கா. கேர்ள்ஸ் 200 மீட்டர் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப இங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ரெட் டீம் சேர்ந்தவங்க. அதாவது அக்காமே, கொட்டாரோ, அதுக்கப்புறம் கொட்டாரோட ஃப்ரெண்டு எல்லாமே ரெட் டீம் தான். கொட்டாரோட ஃப்ரெண்ட் பேர் வந்து ரோமன். ரோமன் வந்து கேப்பா கொட்டாரோ கிட்ட, என்னடா தூங்கவே இல்ல போல நேத்து நைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, என்னோட புக் எழுதிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கொட்டாரோ சொல்லுவான். அதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவா, ஒரு தடவையாச்சும் உன் புக்கை எனக்கு படிக்க குடுறா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கலக்கா பண்ணுவான். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பொண்ணுங்க வந்து ஓடுறாங்க. அப்ப பசங்க எதுவுமே பண்ணாம அமைதியா தூக்க கலக்கத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, இப்ப ஆக்கானே ஓட போறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லா பசங்களும் ஏஞ்சி அவளுக்கு சேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்கானே எல்லாரை விட மின்னல் வேகத்துல ஓடி போயிட்டு வின் பண்றா. அதை பார்த்த கொட்டாரோக்கு இன்னமும் அக்கானேவ ரொம்ப பிடிச்சு போயிடும். இவன் இந்த மாதிரி பாக்கறத ரோமன் பார்த்துட்டு, ஓ அப்படி போதா கதை அந்த மாதிரி யோசிச்சுட்டு சிரிப்பான். டக்குன்னு கொட்டாரோ ஏஞ்சி, எனக்கு ஸ்டோரேஜ் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு ரோமன் சொல்லுவான், ஜாலியா என்ஜாய் பண்றா அப்படின்னு. அடுத்த நடக்க போற ரோப் இழுக்கிற போட்டிக்கு கொட்டாரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஆக்கானேவும் ஈராவும் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த கொட்டாருக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கும். கயிறு இழுக்கிற போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ரோமன் என்ன பண்ணுவானா, பிளேயர்ஸ்க்கு வச்சிருக்க டீ எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். மேம் வந்து சொல்லுவாங்க, டே ரோமன் அதெல்லாம் பிளேயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. ரோமன் என்ன பண்ணுவான், அந்த டீயை குடிச்சிட்டு நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். கயிறு இழுக்கிற போட்டியில ரெட் டீம் தான் வின் பண்ணும். ரெட் டீம் தான் இப்ப லீடிங்ல இருக்கு. அடுத்து வந்து பாய்ஸ்க்கான ரன்னிங் ரேஸ். அதுல கொட்டாரோ வந்து இருக்கான். ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கட்டும், ஆனா அது மூலியமா நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்க. ஆனா நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, யாரும் என்ன பார்த்து சிரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு போறான். இப்ப எல்லாரும் ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்காங்க, யாரோட போறான்னு சொல்லிட்டு. அக்கானியும் கொட்டாரோ நோட் பண்றா. ஈரா தெரியும்ல, அவன் ஆக்சுவலா சீனியர் இல்ல, இவங்க கிளாஸ் தான். ஈரா ட்ராக் கிளப்ல இருக்கான், நிச்சயமா அவன் தான் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. கொட்டாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றான். ஆனா ஈரா எல்லாரை விட ஃபாஸ்டா ஓடுறான். கொட்டாரோ ஓடிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஏஞ்சி மறுபடியும் ஓடுவான். ஆனா ஈரா தான் வின் பண்ணுவான். கொட்டாரோ வந்து கடைசியா தான் வருவான். என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரெட் டீம்ல இருக்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஈரா வந்து கெத்தா ஜெயிச்சு முடிச்சுட்டு போயிட்டு அக்கானிக்கு கை காட்டுவான். அதை பார்த்த எல்லாரும், ஏ அக்கானே என்ன உன்னை லவ் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அக்கானே சொல்லுவா, அப்பெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஏ அக்கானே, நீ வெக்க போறது உன் மூஞ்சிலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க. இந்த பக்கம் கொட்டாரோ கீழே விழும் போது அடிபட்டிருக்கோம். அதனால அடிபட்ட காயத்துல வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கான். கொட்டாரோ வந்து மெடிக்கல் ரூமுக்கு போவான். அப்ப வந்து சின்னாட்சு இருப்பாங்க. சின்னாட்சு வந்து அக்கானேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ வந்து இவனை பார்த்துட்டு, ஏ சுருள் முடி பையா நீயா, அக்கானேவோட கிளாஸ்ல தானே நீ படிக்கிற, உன்னை பத்தி அக்கானே நிறைய சொல்லியிருக்கா. என்ன அடிபட்டுருச்சா, சரி நீ போயிட்டு கை கழுவ, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவா. இல்ல நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டார சொல்லுவான். சின்னாட்சா என்ன பண்ணுவா, கிட்ட போயிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு கரெக்டா வாஷ் பண்ணிருக்கியா நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. அப்புறம் அவனுக்கு பேண்டேஜ் போட்டு அனுப்பி விட்டுருவா. அவன் கையில இருக்கிற பேண்டேஜ பார்த்து என்ன கருமண்டா இதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறான். இப்ப லஞ்ச் டைம் வந்துருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கானேவும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ அவங்க அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அம்மா இது ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இது உன் மிடில் ஸ்கூலோட கடைசி ஸ்போர்ட்ஸ் டேல, அதனால தான் உனக்காக எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்கானேவோட அப்பா வந்து சொல்றாரு, பார்த்து சாப்பிடுமா, வயிறு சரியில்லாம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு ரிலே மட்டும் தான் பாக்கி இருக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே சொல்றா. அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்றாரு, ரிலே தானே, அதெல்லாம் என் பொண்ணுக்கு ஜுஜிபி மேட்ரு, அவ தான் வின் பண்ண போறா எப்படியும், அது எனக்கு நல்லா தெரியும். நான் கேமரா எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ ஓடும் போது நான் அதை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு. அதுக்கு அக்கானே சொல்லுவா, அப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. அக்கானேவோட அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவ ரொம்ப பயப்படுவான்னு. கட் பண்ணா கொட்டாரும் நடந்து வந்துட்டு இருக்கான். எதிரில் அக்கானே அவளோட பிரஷி அழுத்திக்கிட்டே, ரொம்ப நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஈரா வந்து, ஏன் அக்கானே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இவளும் போவா. எங்க போறா இவ அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ வந்து அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். பார்த்தா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஈரா வந்து யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து என்ன ஈவெண்ட்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. அதனால அக்கானே கிட்ட வந்து லிஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். அக்கானேவும் அதுக்கான லிஸ்ட்டை வந்து எடுப்பா. எடுக்கும் போது அவளோட பிளஷி வந்து ஒரு கூடையில விழுந்துரும். அதை வந்து அக்கானே கவனிக்க மாட்டா. அதுக்கப்புறம் ஈரா வந்து சொல்லுவான், எல்லா பொருளையும் ஈவெண்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்துருவாங்க.
அடுத்து நடக்க போற ஈவென்ட் வந்து ஸ்கேவேச்சர் ஹண்ட்ல வந்து பேப்பர்ஸ்லாம் அந்த பாட்ஸ்குள்ள வைக்கணும். சோ வந்து அக்கானே கிட்ட சொல்லி அந்த பேப்பர்ஸ்லாம் உள்ள வைக்க சொல்றாங்க. ஆனா அக்கானே வந்து அப்பதான் நோட் பண்றா அவளோட ப்ளஷிய காணோம்னு சொல்லிட்டு. ப்ளஷிய காணுமேன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து அந்த ப்ளஷிய தேட ஆரம்பிக்கிறா. அந்த பாட்ஸ்குள்ள அந்த பேப்பர்ஸ்லாம் போடாம அவ அந்த பாட்ஸ்குள்ள அந்த பேப்பரை போட்டுட்டான்னு நினைச்சிட்டு அந்த பாட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஈவென்ட் நடக்கிற இடத்துல வச்சிருவாங்க. அக்கானே எதையோ தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொட்டார வந்து நோட் பண்றா. ஈவென்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. பாட்ஸ்குள்ள வந்து எல்லாரும் கைவிட்டு பாக்குறாங்க. பேப்பரே இல்ல. அதுக்கப்புறம் ஈரா ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போயிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கப்புறம் அக்கானே வந்து சொல்றா அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது கொட்டார வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கறான். எல்லாரும் அவங்க பேப்பர் எடுக்கிறாங்க. ரோமன் வந்து அந்த பேப்பர் பார்த்து சிரிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா மேம் கிட்ட போயிட்டு மேம கூட்டு வரான். அந்த பேப்பர்ல என்ன இருக்கும்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். அக்கானே வந்து எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கா அவளோட ப்ளஷிய பாத்தீங்களான்னு சொல்லிட்டு. அதை வந்து கொட்டாரோ வந்து கேக்குறான். ரிலேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொட்டாரோ வந்து கேட்டிருப்பான்ல அவளோட பொம்மை காணோம்னு சொல்லிட்டு. அதனால அவனும் தேடிட்டு இருக்கான். எவ்வளவு தேடியும் அவனுக்கு கிடைக்கல. இந்த பக்கம் அக்கானே ரொம்ப பதட்டத்தோட இருக்கா. அக்கானேவோட அப்பா வந்து வீடியோ எடுக்கிறாரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. அக்கானேவோட டேர்னும் வரப்போது. ஆனா அவளோட பயம் போன மாதிரி தெரியல. அக்கானேக்கு பாஸ் பண்ண ஸ்டிக்க பதட்டத்துல கீழே போட்டுடுறா. கொட்டாரோ வந்து உன்ன தேடிட்டு தான் இருக்கா அந்த ப்ளஷிய. என்னதான் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இவ லேட்டா போயிட்டு பாஸ் பண்ணதுனால ரெட் டீம் தான் கடைசியா வருது. ஸ்போர்ட்ஸ் டேல வின் பண்ணது எல்லோ டீம் தான். ரெட் டீம்ல இருக்க பசங்க எல்லாம் சொல்றாங்க அக்கானே உன்னால தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து அதுக்கு சாரி கேக்குறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அக்கானேக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஈரா வந்து அக்கானே கிட்ட பேசிட்டு இருக்கான். எதுக்கும் கவலைப்படாத அக்கானே, ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டே தானே, ட்ராக் மீட் இல்ல, ட்ராக் மீட்ல நம்ம கலக்கிடலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அக்கானே பேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போவா. அப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்து நிறைய பொண்ணுங்க சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். என்ன பேசிட்டு சிரிப்பாங்கன்னா அக்கானே பாத்தியா எவ்வளவு காமெடியா அவ ஸ்டிக்க கீழே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அக்கானே மனசு உடைஞ்சு போயிடும். அப்புறம் அக்கானே கிளாஸ்க்கு போயிட்டு அவ பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போவா. அப்ப கொட்டாரோ வந்து வருவான். அவன் வந்து அக்கானேவோட ப்ளஷிய கண்டுபிடிச்சிட்டான் போல. அதை அக்கானே கிட்ட கொடுப்பான். எப்படி இதை கண்டுபிடிச்ச, இந்த ப்ளஷே இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கான ரேஸ்லயே நான் ரொம்ப சொதப்பிட்டேன் பாத்தியா. எனக்கு மனுஷங்க முன்னாடி இருந்தா பயம், ஆனா எனக்கு ஓடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பயத்தெல்லாம் போக்குறது இந்த ப்ளஷி தான். ரொம்ப நன்றி, நான் இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு சொல்லுவா. அதை கேட்ட கொட்டார வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எப்படி இருக்கியோ அதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லுவான். இவன் இப்படி சொன்ன உடனே அக்கானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. கொட்டாரோ வந்து குட் நைட்னு சொல்லிட்டு போயிடுவான். அக்கானே வீட்டுக்கு போயிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோக்கு வந்து மெசேஜ் அனுப்புறா. அந்த மெசேஜை பார்த்த கொட்டாரோ ஒரே சந்தோஷத்துல பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து அக்கானே மெசேஜ் பண்றா, உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா, சுருள் முடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவா. அதை பார்த்து அவனும் சிரிக்கிறான். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் கொட்டாரோ அவன் எழுதின புக்கை வந்து லைப்ரரி மேன் கிட்ட எடுத்து போய் காமிப்பான். இனிமேந்து இவரை லைப்ரரி மேன் சொல்லிட்டே கூப்பிடலாம். அவரும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் கேக்குறாரு, நான் நினைச்சேன் உனக்கு உன் கதையை யாரும் படிச்சாலும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனா என்கிட்ட கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே ஹீரோ வந்து சிரிப்பான். வீட்டுக்கு போயிட்டு கொட்டாரோ வந்து கதை எழுதுறான். கதை எழுதும் போது அக்கானே நினைச்சு பாக்குறான். அக்கானே வந்து சொல்லிருப்பால, எனக்கு ஓடுறது வந்து கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு ஓடுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பாக்குறான். அதனாலதான் இவனும் இவனோட கதையை வந்து லைப்ரரி மேனுக்கு படிக்க கொடுத்திருப்பான். இந்த எபிசோட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோட்ல ரெண்டு பேரும் அவங்க ஃபீலிங்ஸ் சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.